Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Nimati Property Management. Contact 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையத்தின் வாயிலாக இருக்கிறார் எண்ணூரிலிருந்து சமூக செயற்பாட்டாளர் திரு பகத் அவர்கள். வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கு விடியற் காலையில ஒரு 12:30, 12:40, 1 மணி அளவு வந்து பாத்தீங்கன்னா எண்ணூர்ல மீண்டும் வந்து ஒரு வாயு கசிவு நடைபெற்றிருக்கிறது. மக்கள் பல பேர் வந்து மயக்கமுற்ற சூழ்நிலைக்கு வந்து போயிருக்கிறாங்க. மோசமான சூழல்ல காற்றின் தரம் இருக்கு அப்படிங்கிறது செய்திகளை பார்க்க முடியுது. எண்ணூரில் நடந்த சம்பவம் அப்படிங்கிறது என்ன காரணமாக மீண்டும் மீண்டும் எண்ணூர் அப்படிங்கிறது ஒரு மோசமான சூழலியல் பாதிப்புக்கு உள்ளாகிட்டே இருக்குது? நீங்க களத்துல இருக்கிறீங்க, நடந்தது என்னன்னு சொல்லுங்க. சூழலியல் பாதிப்புன்னு சொன்னா பின்னோக்கி நிறைய வரலாறு பின்னாடி போகணும். ஸோ அதை தவிர்த்துட்டு இன்னைக்கு நடந்த சம்பவம் அப்படின்றது இங்க கோரமண்டல் ஃபெர்டிலைசர்ஸ்னு பேரி கம்பெனியுடைய செட்டிநாட் பேரி கம்பெனியுடைய நிறுவனம் இருக்கு. ஸோ அவங்க ஃபெர்டிலைசர் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ அதுக்கு தேவையான அவங்க என்ன இப்போ தயாரிக்கிறாங்கன்னு சொன்னா அம்மோனியம், பொட்டாசியம், அதே போல வந்து பொட்டாஷ் சல்ஃபேட் என்ற ஒரு உரம் தான் தயாரிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்பிகே ஃபெர்டிலைசர் தயாரிச்சுட்டு இருந்தாங்க, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் மட்டும். இப்போ நிலமும் அதோடைய தன்மையை இலக்க புதுசா கெமிக்கல் ஆட் பண்ண வேண்டிய சூழலுக்கு வந்து வரும்னு வச்சுக்கோங்களேன். ரீசெண்டா அவங்க தயாரிக்கிற பொருள் ஆக்சின்னு சொல்றாங்க, APPS, அம்மோனியம், பொட்டாசியம், பாஸ்பேட் அண்ட் சல்ஃபர், இதுதான் வச்சுக்கோங்க. இதுக்கு பேஸா அதிகம் தேவைப்படக்கூடிய பொருள் என்பது அம்மோனியம் தான். ஸோ அவ என்ன பண்றாங்கன்னா அதை டிரான்ஸ்போர்டேஷனை வந்து கடல்ல, அது எண்ணூறு கடற்கரை ஒட்டி தான் இந்த தொழிற்சாலை இருக்கு. கடல்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 கிலோமீட்டர், 500 மீட்டர்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அந்த கப்பல் வந்து அங்க நங்கூரம் பாய்ச்சி நிற்க வச்சுட்டு அங்க இருந்து பைப் லைன் மூலியமா வந்து கம்பெனிக்குள்ள கொண்டு வருவாங்க. இந்த எண்ணூறு அந்த பீச் ரோட்ல வந்தீங்கன்னா ஒரு பெரிய கண்டெய்னர் டேங்கர், ஒரு பெரிய டேங்கர் இருக்கிறது, ஸ்டோரேஜ் டேங்க் இருக்கிறத வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 12,500 டன் கெப்பாசிட்டி கொண்ட இது. ஸோ அதில் வந்து அவங்க ஸ்டோரேஜ் பண்றாங்க. ஸோ கப்பல்ல வரும்போது பைப் லைன் மூலியமா லிக்விடா வரும். லிக்விடா வந்து இங்க வந்து அவங்க வந்து கேஸா அதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க. அட் எனி ஃபார்ம் நம்ம வந்து அது வந்து மாற்றிக்கலாம். ஸோ அந்த ஸ்டோரேஜுக்கு வரக்கூடிய பைப் லைன்ல நேற்று ஏதோ கசிவு ஏற்பட்டதா வந்து தகவல் வந்து ஒரு 11:30 மணிக்கு பரவச்சு. ஸோ வழக்கமா எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்து அசாடஸ் இண்டஸ்ட்ரியிலுமே இது மாதிரி ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு சொன்னா அலாரம் வந்து இதாகும். அப்ப அந்த பக்கத்துக்கு கம்பெனிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய 2 ஊர்கள் வந்து பெரிய ஃபோம், சின்ன ஃபோம்னு 2 ஊர்கள். ஸோ அங்க உடனே கேஸ் வந்து வேகமாக, காத்து வந்து கிட்டத்தட்ட தென்புறத்தை நோக்கி போயிருக்கு. தென் கிழக்கா வந்து காத்து போயிருக்கிறதுனால அங்க இருந்து பர்மா நகர் வரைக்கும் அந்த கெமிக்கல் வந்து அம்மோனியா வந்து ரொம்ப வேகமா பரவனால வந்து பொதுவாக அம்மோனியா பரவச்சுன்னு சொன்னா காத்துல உங்களுக்கு மூச்சு திணறல் பிரச்சனையும், உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் இன்ஃப்ளோ வந்து கட் பண்ணிடும். ஆக்சிஜன், நைட்ரஜன் உள்ள போச்சுன்னா அம்மோனியால வந்து மேக்சிமம் கண்டென்ட் வந்து நைட்ரஜன் தான். ஸோ உள்ள போச்சுன்னா கட் பண்ணிட்டோம், மூச்சு திணறல் ஏற்படும், கண்ணு பயங்கரமா வந்து எரிச்சல் ஏற்படும், பார்வையே நீங்க வந்து பார்க்க முடியாத அளவுக்கு வந்து அப்போதைக்கு பாதிப்பு. ஸோ அந்த பாதிப்பு காரணமா வந்து நேற்று ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன் உருவாகி முதல்ல பெரிய சின்ன பர்மா நகர் வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஊர்கள் எல்லாமே வந்து அந்த காத்துல இருந்து விலகி போடுற ஏற்பாடுல அவங்களாவே மக்களாவே வெளியேற ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துக்கு மேல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே வந்து எண்ணூர்ல இருக்கக்கூடிய மற்ற ஊர்களை செய்திகளை பரப்பி மக்கள் என்னென்ன வண்டி கிடைக்குதோ, பைக்கு, ஆட்டோ, காரு, என்னென்ன வண்டி கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு எண்ணூர் விட்டு விலகி போறது அப்படின்ற அடிப்படையில கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 2-2:30 மணி வரைக்கும் வந்து ரொம்ப பதட்டமான சூழல் வந்து இருந்தது. இனி மக்கள்கிட்ட பேசும்போது சொன்னது என்னன்னு சொன்னா, ஏன்னா நான் வந்து தொழில் ரீதியா பாண்டிச்சேரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வீட்டுல எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஒன்று நைட்டு 1 மணிக்கு எனக்கு ஃபோன் காலில் அடிச்ச உடனே நான் வண்டியை பிடிச்சி கிளம்பிங்க வந்தேன். நான் கிட்டத்தட்ட 3 மணிக்கு வந்து விடிய காலையில என்னோட சொன்னேன். அப்பத்துல இருந்தே பரபரப்புல தான் வந்து மக்கள் இருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட சுனாமி நேற்று வந்து சுனாமி தினம் இல்லையா? ஸோ அதுதான் எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சுனாமிக்கு பிறகு கடற்கரையிலிருந்து மக்கள் எல்லாம் பதறி ஓடக்கூடிய சூழலை வந்து இன்னைக்குதான் பாக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழல் என்பது இன்னைக்கு. ஸோ அது தொடர்ச்சியா வந்து இப்போ பொதுவா என்னன்னா இங்க சூழல் பிரச்சனை பொறுத்தவரைக்கும் எண்ணூர் பொறுத்த வரைக்கும் பெரும்பகுதி வந்து அனல் மின் நிலையம் சார்ந்தும் தான் பெரும்பகுதி சமீப காலங்கள் வந்து இருக்கக்கூடிய. ஸோ அதுல வந்து மீனவர் சார்ந்த பிரச்சனைகளாகவே பார்க்கக்கூடிய சூழல் என்பது பெரும்பகுதி நேரம் நடந்துரும். இதை பொறுத்த வரைக்கும் எல்லா காத்துல பாதிப்புன்றதுனால எல்லாருக்குமான பாதிப்பா இருக்குது இல்லையா? அப்ப கிட்டத்தட்ட 800 முழுக்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யாரும் வேலைக்கு போய் மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சுச்சுவேஷன் எல்லாருமே அவங்கவுங்க
குழந்தை குட்டியை தூக்கிக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் மீஞ்சூர் மணலி அப்படின்னு சொல்லி ஓடினதுதான் இல்லையா. இப்ப எல்லாம் திருப்பி வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எண்ணூர்ல மட்டும் இன்னைக்கு வந்து 4 இடத்துல வந்து சாலை மறியல் நடந்துச்சு. பெரிய குப்பம் வந்து அந்த கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய மெயின் கேட், அங்க வந்து பெரிய குப்பமும் சின்ன குப்பமும் சேர்ந்து அவங்களே ஒரு 600-700 பேர், சின்ன குடு தான் ரெண்டுமே, அவங்க 700 பேர் வந்து அவங்க அந்த கேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பீச் ரோட்ல ஒரு கேட் இருக்கும், அங்க தாளங்குப்பம், சச்சன் உலகநாதபுரம், முகத்தரம், பெண்குப்பம், எல்லா ஊர்களும் சேர்ந்து அங்க ஒரு சாலிமை நடந்துட்டு இருக்கு. எண்ணூர்ல இருந்து திருவள்ளூர் போறதுக்கான நாட்டை கடந்து போறதுக்கு பிரிட்ஜ் இருக்கும். அங்க வவுசி நகரும் காவாய் நகரும். அதே போல இந்த பக்கம் வந்து 2வது வட்டத்துல வந்து வள்ளூர் நகர் பாத்தீங்கன்னா 4 மையத்துல வந்து போராட்டம் நடந்துட்டு இருக்கு. எல்லா மையங்கள்லயும் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2000-2500 பேர் குறையாம வந்து மக்கள் இல்லை. கிட்டத்தட்ட ஆண்கள், பெண்கள், குழந்தைங்க மட்டும்தான் இல்லை, பெரியவங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பங்கேற்கக்கூடிய ஒரு பெரிய போராட்டமா வந்து காலையில இருந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் ஒருங்கிணைச்சு ஒரே கோரிக்கை தான் முன்வைக்கிறாங்க. எண்ணூர்ல இந்த தொழிற்சாலை வேணாம் அப்படின்றதுதான் வந்து ஒரே கோரிக்கையா இருக்கு. இப்போதைக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க, அதாவது அதோடைய செயல்பாடு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனா மக்கள் ரொம்ப தெளிவா வந்து போலீஸ் தரப்புல இருந்து வந்து பேசும்போது ரொம்ப தெளிவா தற்காலிகம்ன்ற பேச்சுக்கு இடம் இல்லை, இதனால நாங்க அதிக பாதிப்புகளை வந்து சந்திச்சிட்டோம். ஸோ இதை விட்டா எங்களுக்கு வந்து வேற தீர்வு இல்லை, இண்டஸ்ட்ரி மூடுறதான் ஒரே வழின்ற மாதிரி வந்து போராட்டம் போயிட்டு இருக்கு. காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்ச போராட்டம் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு. தொடர் போராட்டமா நடத்தினாதான் நீங்க தீர்வுக்கு வருவீங்கன்னா அதுக்கும் நாங்க தயார்னு சொல்லி இப்ப கடற்கரையில நடந்துட்டு இருக்கிற போராட்டத்துல ரோட மறிச்சு சார்மினார் எல்லாம் போட்டாச்சு. ஏன்னா வெயிலா இருக்கு. ஸோ மக்கள் உட்கார்ந்து போராட்டம் நடத்தணுன்ற முடிவோட வந்து சார்மினார் போட்டு தொடர் போராட்டம்ன்ற மாதிரி வந்து அறிவிப்பு வந்து போராட்டம் போயிட்டு இருக்கு. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தோட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இந்த விவகாரத்துல இப்போ காற்று ரீதியா மாசுபட்டுனா எவ்வளவு தரம் வந்து மோசமாக இருக்கிறது, மனித உயிர்களை தாண்டி மற்ற உயிர்களும் வந்து எல்லா உயிர்களும் காற்றா சுவாசிக்கிறாங்க அப்படின்னும் போது மற்ற உயிர்களும் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு நீங்க கணிக்கிறீங்க? அதுதான். ஸோ மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பிளஸ் வந்து என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சேர்த்து பார்க்கும்போது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு முன்னாடி சிபிசிஎலுடைய ஆலை எண்ணெய் கழிவு இன்னொரு கழிமுகம் வரைக்கும் கடந்து கடல் வரைக்கும் போன செய்திலாம் நம்ம எல்லாம் பரவலா ஊடகங்களை பார்த்த செய்தி தான். ஸோ அதுல என்னன்னு சொன்னா, அதுல இருந்து பெரிய டிராபேக் வந்து கடைசி வரைக்கும் அந்த நிறுவனம் எவ்வளவு ஒத்துக்கவே இல்லை. கிட்டத்தட்ட கிரீன் ட்ரிபியூனல்ல 2 தடவை கேஸ் ஏறி போனதுக்கு அப்புறம் கூட அவங்க என்னன்றது கன்ஃபர்ஸ் பண்ணவே இல்லை. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனே வந்து ஒரு நீக்கு போக்கா எதையுமே வந்து பொறுப்புணர்வோட செயல்படாமல் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் என்ன விதமான கழிவுல வந்து என்ன விதமான கெமிக்கல் இருக்கு, அது எவ்வளவு கண்டென்ட் வந்து கலந்துருக்கு, ஒவ்வொரு கெமிக்கலும் என்ன விதமான பக்க விளைவுகளை வந்து பின்விளைவு ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லாம இருந்தது. கிட்டத்தட்ட நம்ம அந்த முதல் 4 நாள் வந்து கலப்படம் செய்ய முடியல, நான் வெளியூர்ல இருந்தனால. நீங்க வந்த பிறகு முழுக்க வந்து இந்த விஷயங்கள் சார்ந்துதான் வந்து என்ன பாதிப்பு அப்படின்றத நீங்க விளக்கணும்ன்றதா வந்து நம்ம அதிகாரிகள்கிட்டயும் ஊடகத்து மூலியமா தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தோம். பட் அது பெருசா நடக்கலன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் இப்போ கோர்ட் ப்ராசஸ்ல அது வந்து இப்போ ஒவ்வொரு விஷயமா ஓப்பன் ஆகுது. சிபிசிஎல் இப்போ பொறுப்பெடுத்து அந்த டீம் ப்ராசஸ் முழுக்க அவங்க ஃபண்டிங்ல வேலை நடந்துச்சு. பட் அதுல இருந்து ஒரு கிடைச்ச படிப்பினை மாதிரி எனக்கு தோணுது. என்னன்னு சொன்னா, கிட்டத்தட்ட வந்து தொழிற்சாலையும் என்ன பொருள் வந்திருக்கு, என்ன விதமான இன்சிடென்ட்னால வந்து கேஸ் லீக் ஆயிருக்குன்றத பத்திலாம் ஒரு விரிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க வனத்துறை வனம் மற்றும் சுற்றுலாத்துறையினுடைய இணை செயலராக இருக்கக்கூடிய சுப்ரியா சாஹூ வந்து ஒரு கிளியரான ஸ்டேட்மெண்ட் வந்து காலையில கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பெனி சைடு என்ன ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், என்ன விதமான நெக்லிஜென்ஸால வந்து குறைபாட்டால இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். குறைஞ்சபட்சம் ஒரு ஜனநாயக கட்டமைப்புல ஒரு டிசாஸ்டர் நடக்கும் போது என்ன பாதிப்பு, எதனால் நடந்தது, யார் அது பொறுப்பேற்க வேண்டியவர்கள், அடுத்த கட்ட ரெமிடி என்ன, இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய தேவை இருக்கு. அது சிபிசிஎல் கல்வி விஷயத்துல நடக்கல. இந்த விஷயத்துல வந்து இமிடியேட்டா வந்து ரியாக்ட் பண்ணி வெளியிட்டதுக்காக வந்து நம்ம விமர்சனங்கள் மட்டுமே முன்வைக்க முடியாது இல்லையா. ஸோ பாசிட்டிவ் டைம்ஸை பாசிட்டிவா நம்ம அவங்கள அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. திருப்பி செய்யணும்ல இதே போல. ஸோ அதனால அந்த ஒரு மூவ் என்பது அவங்க சுப்ரியா சாருடைய முன்முயற்சி வந்து வரவேற்கத்தக்கது. தொடர் இதே விஷயங்கள் வந்து தொடரும் அப்படின்றது. ஸோ அதுல இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு டிரான்ஸ்பரன்சி. பட் விஷயங்களை குறைச்சி காட்டுறது, ரிப்போர்ட்டிங்ல எதை முன்னிலைப்படுத்தணும் எதை பின்னிலைப்படுத்தணும்ன்ற விஷயங்களா இருக்கு இல்லையா. அப்படியான குறைபாடுகள் பிரச்சனைகள் வந்து அந்த விஷயத்துல இருக்கு.
கிட்டத்தட்ட அவங்க ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 3:30 மணில இருந்து 4:30 மணி வரைக்கும் இண்டஸ்ட்ரியை சுற்றி எண்ணூர்ல பல்வேறு பகுதிகளில் எடுக்கப்பட்ட ஏர் சாம்பிள்ஸ்ல வந்து பிபிஎம் அளவுல வந்து அவங்க குறிப்பிடுறாங்க. கியூபிக் மீட்டர் அளவுல எவ்வளவு அம்மோனியா கண்டென்ட் இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட 3:30 மணி 4:30 மணிக்குள்ள எடுக்கப்பட்ட எல்லா சாம்பிள்ஸ்லயும் 0 வேல்யூ தான் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. பட் 0 வேல்யூ இருக்குன்ற சொல்லிட்டு திருப்பி ஸ்டேட்மெண்ட் எப்படி முடிக்கிறாங்கன்னா, 4:30 மணிக்கு வந்து இண்டஸ்ட்ரி சுற்றி இருக்கிற சில ஊர்களில் அம்மோனியாவுடைய இரிட்டேஷன் இருந்ததா சொல்லப்படுகிறதுன்னு சொல்றாங்க. அப்போ ஏர்ல வந்து 0 வேல்யூ இடத்துல இரிட்டேஷன் எப்படி வரும்? அப்போ இரிட்டேஷன் இருக்குது, அப்போ பாதிப்பு இருக்குது, இன்னும் ஏர் பொல்யூஷன் ஆயிருக்கு, இதோட ப்ராப்ளம் வரும்ன்றதை அக்செப்ட் பண்ணணும் முதல்ல. அப்பதானே நீ வந்து உன்னுடைய இன்ஸ்டியூஷனை வந்து நீ களத்துல இறக்க முடியும், என்ன விதமான பாதிப்பு வச்சிருக்குது அப்படின்றதுல. அதுல இன்னும் வந்து ஒரு 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 நேர்மறையா விஷயங்களை அணுகிற தன்மைக்கு அரசு அதிகாரி வரணும்ன்றது நம்ம சுட்டிக்காட்ட வேண்டியது. ரெண்டாவது, அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ல இருந்து நம்ம சயின்டிபிக்கா நம்ம எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து பேச முடியுமே தவிர சயின்டிபிக் டேட்டான்றத ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் கொடுக்க முடியும். ரெண்டாவது அவங்க சொல்றது என்னன்னு சொன்னா, கடல்ல அந்த அலை அடிக்கிற இடத்துல தான் பைப் உடைஞ்சிருக்கு. சமூக ஊடகங்கள்ல பரவன வீடியோக்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பைப்ல இருந்து வெடிச்சு வந்து அம்மோனியா ரிலீஸ் ஆகிறது வந்து தெரியுது கிளியரா சவுண்டோட அலையில. சோ கடல்ல நிறைய கலந்துருக்குன்றதுதான் இது வரைக்கும் அவங்க கம்பெனி கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொன்னா 2 டன் அளவுக்கு வந்து கேஸ் லீக் இருக்குன்னு சொல்றாங்க. சோ நமக்கு பொதுவான அண்டர்ஸ்டாண்டிங்னு சொன்னா 2 சொல்றாங்கன்னு சொன்னா அவங்க சொல்றதை நம்ம 10 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதுதான் இது வரைக்குமான இது. நான் 4 நாளா இங்க கிரீன் ட்ரிபியூனல்ல கேஸ் போகும்போது அப்புறம் வாய திறப்பாங்க உண்மையை. குறைஞ்சபட்சம் நம்ம வந்து அது 10 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறது தான் வந்து உண்மையான ஸ்டேட்டஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல கடல்ல கலந்த கெமிஸ்ட்ரி சார்ந்து ரிசர்ச் பண்ணக்கூடிய நண்பர்களோட அந்த ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணி விவாதிச்சதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஏர்ல இருக்கிற அமோனியா கண்டென்ட்டை விட வாட்டர்ல இருக்கிறது மோர் டேஞ்சர் அப்படின்றாங்க, அதிகமான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. ஏன்னா அது வந்து காற்றுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனோட சேர்ந்து அமோனோ ஹைட்ராக்சைடா அது டைலூட் ஆகிட்டே போகும். ஸோ குறைவான இரிட்டேஷன் இருக்கும், மூச்சுத்திணறல் இருக்குமே தவிர காற்றோட அந்த அடுத்த இடங்களுக்கு பயணிக்க அதோடைய கான்சன்ட்ரேஷன் குறையும். பட் தண்ணியில சேர்ந்து சொன்னா வேல்யூ அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ கடல்ன்றதுனால அது பரவறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்தாலும் கூட எந்த இடத்துல வந்து அது உங்களுக்கு தண்ணியோட கலந்து கான்சன்ட்ரேட்டடா இருக்கும் அந்த இடத்துல உயிர் பாதிப்புகளை ஏற்படுத்தும் கட்டாயமா. அப்போ கடல் வாழ் உயிரினங்கள் அந்த பகுதி என்ன இருக்கும், மீனோ எறாவோ என்ன வகையான உயிரினங்கள் இருக்கும், அது எல்லாமே வந்து பாதிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். அப்போ இது ஒரு பக்கம் நம்ம உடல் ரீதியா சுவாசம் அப்படின்ற ஹெல்த் இஷ்யூ சார்ந்து பாக்குற ஒரு டைமென்ஷன் இருக்கு. அதுதான் இமீடியட்டா எப்பயுமே ரெஸ்பான்ஸுக்கு வரும். பட் இது லாங் டேர்மா நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இது அடுத்த கட்டமா வந்து தொழில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். குறிப்பா மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய விஷயமா மாறும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சிபிசில இருந்து வந்த கழிவுகள் பாத்தீங்கன்னு சொன்னா ஏகப்பட்ட கெமிக்கல் சொல்றாங்க, நிறைய ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து வெரைட்டியா சொல்றாங்க வேற எடுத்துடலாம். ஸோ அது எல்லாமே கீழே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான கேரக்டரைசேஷன் இருக்கு. ஒன்று வந்து கீழே டெபாசிட் ஆகும், ஒன்று செமிசைலடா இருக்கும், ஒன்று ஃப்ளோட் ஆகும். ஒவ்வொரு கெமிக்கலுமான கேரக்டரைசேஷன் வேற வேற. அப்போ இவங்க மேல மிதக்கிற ஆயில எடுத்துட்டாலும் வாட்டரோட பல்வேறு லேயர்ல இந்த கெமிக்கல்ஸ் வந்து இருக்கும். அது வந்து ஹெவி மெட்டலாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அது திருப்பி மீன் உட்கொள்றது மூலியமா மீனுக்குள்ள போகும். அது திருப்பி நம்ம உட்கொள்றப்ப நமக்குள்ளே வரும்ன்றதுதான் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆய்வுகள் சொல்லக்கூடிய விஷயம் சொல்லலாம். அந்த பாதிப்புகள் இருக்கு. இப்ப கூடுதலா அமோனியாவுடைய பாதிப்பும் கூட சேருது வந்து அது ஒரு பக்கம் வாழ்வாதார பிரச்சனை, ரெண்டாவது அந்த மீனை சாப்பிடக்கூடிய எல்லாருக்குமான பிரச்சனையா மாறும். இல்ல அது வெறும் மீனவ பகுதி அப்புறம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமான பாதிப்பு இல்லாம ஒட்டுமொத்த நகரத்தில் ஒட்டுமொத்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்குமான பாதிப்பா மாறப்போகுது. நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாரும் பெரும்பாலும் மீன் சாப்பிடுறவங்க. அப்போ இப்ப இந்த மீனை சாப்பிடலாமா வேணாமா அப்படிங்கிற எண்ணம் இப்ப அதிகமா எழ ஆரம்பிச்சு. ஏற்கனவே வந்து நான் என் வாழ்க்கையில வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எண்ணூர்ல வந்து அந்த மீன் மார்க்கெட்டை வந்து நான் மூடி பார்த்ததே கிடையாது. அப்படிலாம் வைக்க மாட்டாங்க, சிறந்தா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு லாங் பீரியட்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15 நாளுக்கு புயல் வந்து போனதுல இருந்து அந்த மீன் மார்க்கெட்டு தாப்பால் போட்டு பூட்டி வைக்கிறது முதல் முறையா தான் பாக்குறேன். இது முன்னாடி எப்ப பார்த்தேன்னு சொன்னா காமராஜர் போர்ட்ல 2 அந்த கப்பல்கள் மோதி கொண்டு எண்ணெய் கசிவு வந்தப்போ வேகமாக எண்ணெய் வந்து பரவி போச்சு உங்களுக்கு சவுத் நோக்கி. அப்ப என்னன்னு சொன்னா எண்ணெய் கழிவு இருக்கிறதுனால வந்து அது நம்ம சாப்பிட நம்ம உடல் பாதிக்குன்ற ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சாரம் உருவாக்குறது காரணமா மீனுடைய விலைகள் வந்து பயங்கரமா பாதிக்கப்பட்டது. வாங்கி விற்றாலும் காசு இருக்காதுன்றனால மீனவர்கள் வந்து மீனவர் பெண்கள் மீன் விற்கிறத வந்து நஷ்டமாகும்ன்றா தவிர்த்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா அது கூட கொஞ்சம் ஷார்ட் பீரியட் தான்.
பட் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, ஏன்னா இந்த இஷ்யூல ஒரு ஒரு வலுவான மீடியாவுடைய சப்போர்ட் என்பது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதுவாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட நான் இருந்த ஒரு 7-8 நாளும் பாத்தீங்கன்னு சொன்னா வெவ்வேறு டைமென்ஷன்ல நியூஸ் கவரேஜ் பண்ணுன்றதுல மீடியாக்களுடைய ரோல். அது ஒரு பக்கம் வந்து பிரச்சனையை வந்து அது இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ண பயன்படுறது. இன்னொரு பக்கம் இது எதிர்பாராத நெகட்டிவ் இம்பாக்ட் இல்லையா? எல்லாருக்குமே தன்னுடைய உடல்நிலை சார்ந்த ஹெல்த் சார்ந்த ஒரு கான்சியஸ் இருக்க முடியும். ஸோ அதுல தொழில் பாதிப்புன்றது இருக்கிறதுனால வெளியே இருந்து காஷ்மீர் ஹார்பருக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ காஷ்மீர் ஹார்பர்ல பிடிக்கப்படுற மீன் வந்து ஆழ்கடல போய் பிடிக்கப்படுற மீன். ஸோ அங்க இருந்து மீன் வாங்கிட்டு வந்து விற்கவும் இருக்கிறாங்க. ஸோ அந்த மீன் அனுபவிச்சாலும் வாங்குறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா என்ன மீனா இருக்க போகுதுன்ற ஒரு பொதுவான பயம். ஸோ அந்த பாதிப்புகள் இதை தொடரும். இது தொழில் சார்ந்து இருக்கு, நம்ம ஹெல்த் சார்ந்தும் இருக்கு. இது தவிர்த்து காத்துல பரவல் இப்போதைக்கு 2 டன் சொல்றாங்க. ஸோ மேபி நாளைக்கு கவர்மெண்ட்டுக்கு அவங்க சப்மிட் பண்ற கிரீன் ட்ரிபியூனல்ல 2ஆம் தேதி கேஸ் வருது. ஸோ அன்னைக்கு கம்பெனில இருந்து ப்ரொடியூஸ் பண்ற கேஸ் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். ஆக்சுவலா எவ்வளவு அமௌண்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிருக்கு கடல்ல அப்படின்றது. கடல்ல யாரையும் சேர்த்தா சொல்றேன் நான். தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்க. அது என்ன பாயிண்ட், அதுல காத்தோட இன்டென்சிட்டி பொறுத்து அது எவ்வளவு தூரம் போயிருக்குன்றது வந்து நமக்கு இரிட்டேஜ் ஆகி அதுல நமக்கு இரிட்டேஷனோ பஞ்சன் ஸ்மெல் வந்தா மட்டும்தான் அந்த பகுதியில அமோனியா பரவுதுன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அது டிஸ்சார்ஜ் ஆகி போக 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 அதோடைய வேல்யூ அளவு மாறும். பட் நம்ம உள்ள உட்கொண்ட அமோனியம்ன்றது நைட்ரஜனுடைய எஃபெக்ட் என்பது ஏதோ ஒரு வகையில் இருக்குதான் செய்யும். இப்ப நம்ம பேசிட்டு இருக்க தருணத்துல கிடைத்த செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, தண்டையார்பேட்டையில வந்து பாத்தீங்கன்னா பாய்லர் வந்து வெடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அந்த பாய்லர் வெடித்து ஒருவர் வந்து உயிரிழப்புக்கும் உள்ளாயிருக்கிறார், ஒருத்தர் பலியா இருக்கிறாருன்றது பார்க்க முடிகிறது. இப்ப தொடர்ந்து இது போன்ற நிறுவனங்கள், அப்புறம் சுற்றுச்சூழலை பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் இது மாதிரியான தொடர் கசிவுகளோ வெளியேற்றமோ எண்ணெய் கழிவுகளையோ பண்றதுங்கிற ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த இஷ்யூ இருக்குல்ல, அது அதிகமாயிட்டே வருது. அதை யாரு கண்ட்ரோல் பண்றது? ஏன்னா ஒரு சில பேர் நடுவண் அரசு நிறுவனங்கள்னு சொல்றாங்க, ஒரு சில பேர் மாநில அரசே பண்ணலாங்கன்னு சொல்றாங்க. என்ன ரெகுலேஷனை வந்து நம்ம இங்க மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இதுல பொதுவான அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, ஒரு பொதுத்துறை நிறுவனமா இருந்தா அதுக்கு சமூக பொறுப்பு என்பது இருக்கும், லாபம்ன்றது மட்டுமே நோக்கமா இருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் அந்த நம்பிக்கை வந்து சிபிசிஎல் விஷயத்துல உடஞ்சிருக்குன்றதுதான். ஏன்னா நம்ம பல வகையில இன்டர்கேட் பண்ணி இதை கொண்டு வர முயற்சி பண்ணா கூட ஒரு அபிஷியலா என்ன சொன்னாங்க, அபிஷியலா என்ன பாதிப்புன்றத வந்து அவங்க கிட்ட ஸ்டேட்மெண்டா வாங்க முடியலன்னு வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் சைட்ல சொன்ன ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு பிரைவேட் கம்பெனி லாபத்தை நோக்கமா வச்சுட்டு இருக்கனால அவங்க மெயின்டெனன்ஸ்ல எங்கெங்கெல்லாம் செலவு குறைக்க முடியுமோ அங்கெல்லாம் செலவு குறைச்சி லாபத்தை நீக்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ராசஸ் என்பது ஒரு ஸ்ட்ராட்டஜி என்பது ஒரு பிரைவேட் ஓனர்ஷிப்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு கவர்மெண்ட் செட்டப் அப்படி கிடையாது. ஏன்னா எல்லாமே பொறுப்பு அதிகாரிகள் தான் வராங்க, அடுத்த ஆள் மாறி போறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்க வந்து இந்த ப்ராசஸ் வந்து சரியா இல்லை அப்படின்றதான் வந்து காட்டுதான். ஒரே டைம் ஏன் இப்ப ஏன் இது எல்லாமே ஒரே நேரத்துல வந்து இப்ப இங்க நடக்கிறது மட்டும் இல்ல, சிபிசிஎல்லையும் அந்த புயல் வந்து 5வது நாள் 6வது நாளும் அங்கேயும் வந்து கிடங்கு இருந்தது. அது ஒரு நாள் நியூஸா வந்து அமைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே எதை காட்டுதுன்னா, அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காக எந்த அளவுக்கு நீ வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறதுக்காக நீ பணம் செலவு பண்றியோ அதுக்கு ஈக்குவலா நீ ப்ரொடக்ஷன்ல ஈடுபடுற தொழிலாளிகளுக்கான சம்பளம் செய்யற மாதிரியே மெயின்டெனன்ஸுக்கும் நீ வந்து அதே அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அதுவும் இது மாதிரி ஆபத்தான ரசாயனங்கள் வெளியேறக்கூடிய கழிவு வெளியேறக்கூடிய தொழிற்சாலைகள்ல மெயின்டெனன்ஸ் என்பதை வந்து ப்ராப்பரா செய்ய வேண்டிய கடமை என்பது இருக்கு. பட் அது என்ன ப்ராசஸ் செய்யறாங்கன்றது நமக்கு கிளாரிட்டியே தெரியல. அது இல்லாதோட விளைவு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது எல்லாமே ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். இப்போ வந்து நீங்க அந்த இப்ப தண்டையார்பேட்டை பத்தி பேசணும் இல்லையா, அது தண்டையார்பேட்டை பின்புறம் இருக்கக்கூடிய ஐஓசி ரோடு வந்து ஒரு கிட்டத்தட்ட 800 பல பக்கியம் கால்வாய் தான், அது குழாய் ஒட்டி தான் அந்த ரோடு இருக்கு. 800ல இருந்து கிட்டத்தட்ட பேசின் பீச் வரைக்கும் வந்து அந்த ரோடு எக்ஸ்டெண்ட் ஆகும்னு வச்சுக்கோங்க. அது ஃபுல்லா இண்டஸ்ட்ரி பெல்ட் தான், பெரும்பகுதி ஆயில் ரிஃபைனரிஸ். அப்படி இல்லைன்னா ஆயில் ரிஃபைனரி சார்ந்து பை ப்ராடக்டை வந்து ப்ரொடக்ஷன்ல ஈடுபடக்கூடிய மற்ற கம்பெனிஸ் வந்து இருக்கும். பிளாஸ்டிக் மாதிரி பொருட்கள் தயாரிக்கிறது ஒரு கம்பெனிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பை ப்ராடக்ட்ல இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய. இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த பேக் வாட்டரையும் பக்கியம் கேனலையும் தான் தன்னுடைய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய இதுவா பார்த்துக்கிறாங்க. அப்போ மெயின்டெனன்ஸ் சரியா பண்ணலன்னு சொன்னா, பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் சரியா பண்ணலன்னு சொன்னா அது அப்படியே வந்து ஆற்றுல கலந்து விட்டுறது, பக்கியம் கேனல்ல கலந்து விட்டுறதுன்றது ரொம்ப சீப்பான ஒரு அவங்களுடைய என்ன சொல்றது கழிவுகளை வெளியேற்றத்துக்கான ஒரு ப்ராசஸ். இந்த பக்கம் வெளியே வந்தீங்கன்னா
மெயின் ரோட்ல டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, எந்த காலத்திலும் அந்த அந்த சாலைகள் வந்து குண்டும் குழியும் இல்லாம ப்ராப்பரா வந்து இருந்ததா பார்த்தா சரித்திரமே கிடையாது. அப்போ அந்த இண்டஸ்ட்ரிக்காக மட்டும்தான், டேங்கர் லாரிஸ் போறதுக்காக மட்டும்தான் அது அந்த ரோடுகள் வந்து பிறங்க இருக்குன்னும் போது அதை மெயின்டைன் பண்ணி வந்து யாரோட கடமை? இப்படி மெயின்டெனன்ஸ் சார்ந்த எந்த விஷயமும் இவங்ககிட்ட வந்து சேஃப்டி மெஷர்ஸ் இல்லைன்றது கண்கூடான விஷயம். லோக்கல்ல போய் யார்கிட்ட போய் கேட்டாலும் இப்போ இந்த 800 சிபிசிஎல் பிரச்சனைக்கு அப்புறம் தான் அது வந்து கொஞ்சம் வீட்டாக கொடுத்து பேசப்படுது. அது இல்லாம இந்த முழுக்க எப்ப பேசினாலும் வந்து லைவா ஒரு இன்சிடென்ட் இருக்கும். இப்ப 800ல நம்ம புயலுக்கு அப்புறம் பேசலாம் சிபிசிஎல் இஷ்யூவை. இந்த வருஷத்துல மட்டும் நியூஸ் ரிப்போர்ட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா 800ல அந்த முகத்தரத்துக்கு மேல ஒரு ரோடு கிராஸ் ஆகும் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு போறதுக்கு. ஸோ அந்த பிரிட்ஜ் மேல இருந்து மட்டும் குறைஞ்சபட்சம் 800ல இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த வருஷத்துல மட்டும் 2023 மட்டும் சொல்றேன், குறைஞ்சபட்சம் 6ல இருந்து 7 தடவை ஆகுது தண்ணி வந்து கலர் கலரா வருது. மஞ்சள் கலர்ல திடீர்னு பார்த்தா தண்ணி போது மஞ்சள் கலர்ல வரும். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி செஞ்சிவப்பா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல தண்ணி வரும். திடீர்னு பாத்தீங்கன்னு சொன்னா கருப்பு கலர்ல வரும். அதான் அப்பப்போ நம்ம லோக்கல்ல போராட்டமாவும் பண்ணியிருக்கிறோம். இப்போ அந்த விஷயத்துல வெயிட்டேஜ் கிடைக்கிறது இருக்குல்ல, அது அதுக்கான அளவுல வெயிட்டேஜ் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க. வெறும் புயல் சார்ந்து ஒரு டிசாஸ்டர் சூழல் யாராலையும் கட்டுப்படுத்த முடியல, இவ்வளவு வெள்ளம் வந்துருச்சு, அது வந்து உள்ள இருந்த ஸ்டோரேஜை வந்து வெளியேற்றிச்சுன்னு சொல்றதெல்லாம் சும்மா போச்சு. இது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சொல்லணும்னா வருஷம் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா வெளியாகக்கூடிய கழிவு ஒரே வெளிவந்துருக்கு. ஒரே வெளியே வரும்போது ரெண்டாவது டிசாஸ்டர் சார்ந்த ஒரு மீடியா கவரேஜுக்கான ஒரு இன்டென்சிட்டி கிடைக்கும் போது அது வந்து ஒரு கவனம் கிடைச்சு இவ்வளவு நாள் 800 மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வுக்கான இடத்துல அடுத்து நகர்ந்துருக்கு. இப்போ கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியோடைய பிரச்சனையும் அதே தான். நீ வருஷத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க எங்க போய் 800க்குள்ள நீங்க பேட்டி எடுத்தாலும் இது புது விஷயம் யாரும் சொல்ல மாட்டாங்க. எந்த பக்கம் காத்தடிக்குதோ சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அப்பப்ப போராட்டங்கள் நடந்தாலும் அதெல்லாம் பேசு பொருளா அப்ப மாத்தாம இன்னைக்கு பெரிய இஷ்யூ வரும்போதுதான் பேசு பொருளா மாறுது அப்படிங்கிறீங்க. ஆமாமா, உள்ள இருக்க எங்களுக்கும் பழகி போச்சு இல்ல. இப்ப எங்க வீட்டுக்கு எங்க அக்காவோ விருந்தினர் வராங்கன்னா தொண்டை ஒரு மாதிரி கரகரப்பா இருக்கு, நெஞ்சரிச்சதா இருக்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு புதுசா இருக்கும். நானும் எங்க அப்பா என்ன சொல்லுவோம், நாம கொஞ்ச நேரம் இருக்கும் போயிடுவோம். ஸோ நாங்களும் வந்து கஸ்டமைஸ் ஆயிட்டோம் இந்த ப்ராசஸ். அப்ப கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா எந்த பக்கம் காத்தடிக்குதோ, கடல் நோக்கி காத்தடிச்சா மீனவ கிராமங்கள்ல வந்து உங்களுக்கு பஞ்சன் ஸ்மெல் வரும், அமோனியா ஸ்மெல் வரும். கடல் காத்துல வந்து எதிர்காலத்துக்கு போச்சுன்னா உள்ள இருக்கிற கிராமங்கள்ல ஊர்கள்ல வந்து ஸ்மெல் இருக்கும். அப்ப ஏதாவது 4 டைரக்ஷன் ஏதாவது ஒரு ஊருக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த காத்தோடைய ஓட்டத்தை பொறுத்து அந்த அமோனியா லீக்கேஜ் என்பது ரெகுலரா இருக்கக்கூடிய விஷயம். அப்படியே நீங்க இந்த பக்கம் வந்து தெர்மல் பவர் ஸ்டேஷன் பக்கம் வந்துட்டீங்கன்னா இதே போல எந்த பக்கம் காத்தடிக்குதோ அந்த பக்கம் வந்து கரிமணல் வந்து படியும். ஃபிளையாஷ் இருக்கு இல்லையா, உங்களுக்கு கோலை எரிச்சு தானே உங்களுக்கு கரெக்டா உருவாக்குறாங்க. அதுல இருந்து வரக்கூடிய ஃபிளையாஷ் வந்து உங்களுக்கு காத்துல படியும். எந்த பக்கம் காத்தடிக்கும் அந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா மாடி முழுக்க நீங்க ஒரு அழகா ஒரு வெள்ளை வேஷ்டிய பரப்பி வச்சீங்கன்னா ஒரு மணி நேரத்துல அதை வந்து நீங்க வந்து ஒரு கிரே கலருக்கு மாத்திடலாம் பெயிண்டிங்கே இல்லாம. சோ இது வந்து இவங்க ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லை என்பது எல்லா இண்டஸ்ட்ரீஸினுடைய பேசிக்கான விஷயம். அந்த எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றது இல்லை அப்படின்றது. இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ பிரச்சனை ஆயிருக்கு. அமோனியா இஷ்யூ பொறுத்த வரைக்கும் அந்த ஏர் குவாலிட்டி செக் இருக்கு இல்லையா, அதை வந்து நீ ப்ராப்பரா வெளியே அனௌன்ஸ் பண்ணணும்ன்ற ரூல் இருக்கு. அது வெளியே ஒரு இது வச்சிருக்கிறாங்க, ஒரு மிஷின் வச்சிருக்கிறாங்க கவர்மெண்ட் கம்பெனிலேயே. இப்ப திடீர்னு சில டைம் பாத்தீங்கன்னா லைட்டா வந்து ஒரு அன்சீசன்ல வந்து திடீர்னு மேகமூட்டமா வந்து வேகமா காத்து மாறுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து ஸ்மெல் வரும். காத்து மாறினாலும் ஸ்மெல் வரல, இந்த காத்தோட மேகத்தோட சேர்த்து இங்க திறந்து விட்டுறது. இதுவும் ஒரு பாப்புலரைசேஷன் லோக்கல்ல. ஸோ எல்லாருக்கும் தெரியும், மழை பெறாம இருக்குல்ல திறந்து விட்டுருப்பான் அப்படின்னு சொல்லி கேஷுவலா சொல்லுவாங்க. நம்ம கம்ப்ளைண்ட் ஆக்கி அதை என்னென்ன ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணோம்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் காரோட ரீடிங் என்பது எது ஏவரேஜ் லெவலோ அந்த ஏவரேஜ் லெவலில் ஒரு பாயிண்ட் மேலே காட்டுது. அப்போ இது எல்லாமே ஒரு என்ன சொல்லுவோம் திரைமறைவா நடக்கக்கூடிய வேலைகள் தான். நம்ம என்ன கேட்கறதுன்னு சொன்னா இந்த கம்பெனி இருந்து வெளியேறக்கூடிய இது அதுல என்ன நடக்கும், நாம என்ன கேட்கறோம்னு சொன்னா இந்த மாதிரி ஏர் பொல்யூஷன் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து நீ குறைஞ்சபட்சம் தொழிற்சாலை என்ன நடக்குதுன்றதை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும். நீ கம்பெனிக்குள்ள ஒரு இடத்துல நீ வந்து ரீடிங் மீட்டிங் விற்கிறதுக்கு பதில் இப்ப நீங்க ஹைவே எல்லாம் போனீங்கன்னா காட்டுதுல கீழே எவ்வளவு கிலோமீட்டர் வேகமா நீங்க போறீங்கன்னு சொல்லி டிஸ்பிளே போர்டு காட்டு ஓவர் ஸ்பீடுன்னு காட்டுது உங்களுக்கு. அது மாதிரி எங்க இங்க இண்டஸ்ட்ரி இருக்கோ சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை ஓப்பனாவே வந்து ஒரு டிஜிட்டல் போர்டு வச்சு வந்து ஒரு ரீடிங் மீட்டர் எப்ப எனக்கு எப்ப சந்தேகம்
எனக்கு தொண்டை அடிக்குது, நெஞ்சு அடைக்காம இருக்குதுன்னு சொன்னா நான் பார்த்தேன்னா எனக்கு உடனே தெரியணும். அப்பதான் நான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். இண்டஸ்ட்ரிக்குள்ள இடத்த வச்சிருப்பேன், நான் இங்க இருந்து கிடையாது. அப்ப எல்லாரும் பாதிக்கிற விஷயத்துல இது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ற மெக்கானிசத்தையும் கவர்மெண்ட் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அது வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். மக்கள் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தணும்ன்றதான் குறைந்தபட்சம் இது மாதிரியான பாதிப்புகள் அடிக்கடி நிகழ விடாம தடுப்பதற்கான ஒரு 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 மூவ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மக்கள் பார்வையில இருந்து எனக்கான பாதுகாப்பை நான் உறுதி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை செய்யறது இல்லைன்ற நிச்சயமா எந்தூர் நடந்து கொண்டிருக்க நிகழ்வுகள் என்னென்ன, அரசு எது போல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ரீதியில உங்களுடைய கருத்துக்களை வந்து ரொம்ப ஆழமாக திரும்ப எடுத்துரைச்சிருக்கிறீங்க. எங்களுக்காக உங்களுடைய வரைக்கும் நேற்று வாயிலாக மிக்க நன்றி. நண்பர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணல் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.